மக்களே போமாப்பட்டிலாம் போகாதீங்க, பெங்களூர் கிளம்புவாங்க. ஏன்னா எங்கள் நாகப்பழ சீசன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏகப்பட்டது இருக்குது. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கிளி அணில் எல்லாம் செம்மையாக சாப்பிட்டுன்னு இருக்குது. இதை பாருங்கள், இந்த ஒரு இடத்துல எவ்வளோ சாப்பிடும், எப்படி சொல்ல, ஒரு 50 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு இது இருக்குது. இந்த மரம் பெரிய மரம். இது வந்து ரோட்டு ஓரத்துலேயே இருக்குது பெங்களூரில். டேஸ்ட் இப்போ தான் சாப்பிட்டு பார்த்தேன், வேறு லெவலில் இருக்குது. நாகப்பழ சாப்பிட்றீங்கன்னா ஹைப்ரிட் எல்லாம் சாப்பிட மறக்காதீங்க. இந்த மரத்தை தமிழ்நாட்டில் நிறைய வளர்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே கிலோ 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க மக்களே. டேஸ்ட் ஆனால் வேறு லெவல், சும்மா சொல்லுவாங்க. இதை பாருங்கள், பார்க்கும்போது இந்த திராட்சை கருப்பு திராட்சை மாதிரி இருக்குது பாருங்கள். வாவ், அது இல்லாமல் பாருங்கள் என்னென்ன கலரில் வேறு மாதிரி இருக்குது. பார்த்தும் போது வயிறு வேறு மாதிரி பசி எடுத்துச்சு மக்களே. இன்றைக்கி சாப்பாடே தான், நீங்கள் இன்னும் சாப்பிட்ல, நான் இதையே சாப்பிட்டு ஃபுல் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நீங்களும் பெங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ரோட்டு ஓரத்தில் இருக்கிற மரத்தில் சாப்பிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பில்டிங் போனோன்னா அடித்து கையை களை உடச்சிருவாங்க, பார்த்துங்க.